தவிட்ட கூட திங்க முடியாத ஒரு சூழ்நிலை, பயங்கரமான நெருக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இந்த நேரத்துல எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் எனக்கு ஒருவேளை உணவு கூட எனக்கு சாப்பிட கூட முடியவில்லை, ஒருவேளை இந்த இடத்துல அங்கலாய்ப்போடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் முதலாவது தேவ சமூகத்திற்கு எழுந்திருக்கப்பட வேண்டும். அப்ப அவன் நினைச்சான், என்ன நினைச்சா, என்னுடைய தகப்பனார் வீட்டுல வேலைக்காரங்க கூலிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தன் முழுமையாக தாழ்த்தினான். முதல்ல தன்னுடைய தகப்பனாரை, அப்ப அவன் எங்க அப்பா வீட்டுல, தேவனுடைய வீட்டுல, தேவ சமூகத்துல என்னை தன்னை முழுமையாக தாழ்த்தின கூலிக்காரனாக ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளட்டும், எங்க அப்பா வீட்டுக்கு நான் போகணும்னு சொல்லி எழுந்தா பாத்தீங்களா, அதுல இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம். எழுந்த மாத்திரத்துல அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, எழுந்து வந்தா தகப்பனாரு என்ன செஞ்சாரு, ஏறெடுத்து பார்க்கிறாரு. நம்முடைய தகப்பனார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என் பிள்ளை ஏற்ற வராதா அப்படி என்று சொல்லி ஏறெடுத்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. உங்களை என்னையும் ஆண்டவர் திக்கட்டவராக விடவே மாட்டாருங்க. அந்த இளைய மகனை அவன் எல்லாம் ஊதாரிதான், கெட்டு போனவன் தான், ஆனா தகப்பனாரு புறம்பே தன்னதே கிடையாதுங்க. எல்லாத்தையும் இழந்துட்டார், என் சுத்தப்புறா இழந்துட்டார். நீ என்ன வராத சொல்லவே இல்லைங்க, சொல்லவே இல்லை. இதே போலதாங்க ஆண்டவர் என் புள்ள வராதா என்று சொல்லி ஏறெடுத்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு கேள்வி, அவனுக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சு, இளைய மகனுக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சு? இல்ல அது இல்ல, இளைய மகன் தன் தகப்பனாருக்கு வந்துட்டார்ல, தகப்பனார் என்னெல்லாம் கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? மோதிரம் கொடுத்தாரு, வஸ்திரம் கொடுத்தாரு இல்லையா? மோதிரம் கொடுத்தாரு, வஸ்திரம் கொடுத்தாரு, பாதரட்சை கொடுத்தாரு. அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த இளைய மகனுக்கு வெண்ணாடை, அதாவது வஸ்திரம் ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? வேற மோதிரம் போட்டது சரி, ஏன்னா காணாம போனேன் திரும்பவும் வந்துட்டேன், யூதருடைய ஒரு கலாச்சாரம் மோதிரமும் பாதரட்சை போடுவது. ஏன்னா யூதர்கள் என்னன்னா புறம்பே தள்ளப்பட்டுட்டாங்க, ஒதுக்கப்பட்டுட்டான். ஆனா தன்னுடைய குடும்பத்துல சேரணும் அப்படின்னா மோதிரமும் பாதரட்சையும் போடணும், இது கலாச்சாரம். ஆனா கலாச்சாரத்துல இருக்கும் போது யோசேப்புக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்தாங்க, பலவர்ண வஸ்திரம். இந்த பலவர்ண வஸ்திரம் கொடுத்த உடனே யாருக்கு கோபம் வந்தது? சகோதரர்களுக்கு கோபம் வந்தது. ஏய், பலவர்ண அங்கீகாரம் வாராண்டாம், இவனை என்ன செஞ்சிருவோம், கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க. இப்ப சூழ்ச்சி செஞ்சு அவன் என்ன செஞ்சா, தூரமான இடத்துக்கு போயிடுறான். தூரமான இடத்துக்கு 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்யலாம், விற்கப்படுறான். ஆனா அங்க ஒரு வஸ்திரம், இங்க புதிய ஏற்பாட்ட ஒரு வஸ்திரம். ஏன்? நேரம் இல்லாததால நானே சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க, ஏதோ சொல்ல முடியாது. அதுக்கு உயிர்த்தெழுந்து, அதே போலதான் அது நான் அதை சொல்லிட்டு நான் இதை சொல்றேன், அதை முடிச்சுட்டு நான் இது சொல்றேன். யூதருடைய கலாச்சாரம் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல அவங்க குடும்பத்துல 12 பேர் பிறகுறாங்க. 12 பேர்ல மூத்த பேரு ரூபன். அந்த ரூபன் தான் அந்த குடும்பத்தை காக்க வேண்டும், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். குடும்பத்துக்கு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கும் போது என்னன்னா, கீழே இருக்கிற அத்தனை பேருக்கும் யார் தான் தகப்பனாருக்கு அடுத்து ரூபன் தான் தகப்பனார். அப்ப அவன் என்ன செஞ்சிருக்காரு, அவனுக்கு அந்த வஸ்திரம் கொடுக்கல. அதுக்கு அடுத்த சகோதரர் இருக்கிறாரு, அவருக்கு அந்த வஸ்திரம் கொடுக்கல. ஆனா யோசேப்பு கடைசி மகன், யோசேப்புக்கு கடைசி மகன். ஆனா கடைசி மகனுக்கு இந்த வஸ்திரத்தை கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப ஏன் கொடுக்குறாங்கன்னா, தகப்பனாருடைய ஸ்தானத்தை நீ நடத்தணும் அப்படிங்கிறது தான் யோசேப்புடைய காரியம். அதே போல இளைய மகன் அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்குது அப்படின்னா, எனக்கு அடுத்த சூழ்நிலையில
இந்த எல்லா காரியங்களையும் நீதான் நடத்தணும். ஏன்னா மூத்த வந்து முறுமுறுப்புக்காரன். ஏன்னா கோவப்பட்டுட்டேன். எப்படி கோவப்பட்டேன் அப்படின்னா, நான் ஆரம்பம் முதல் கொண்டு இவங்க அப்பா, நான் உங்க கூடயே வேலை செய்யறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல, இவனுக்கு காணாம போனேன், சொத்தெல்லாம் அழிச்சேன், இவனுக்கு போய் விருந்து வைக்கிறீரு அப்படிங்கிறத ஒரு கசப்பு உணர்வு அவனுக்குள்ள ஏற்பட்டதுனால அவனுக்கு அந்த வஸ்திரத்தை கிடைக்கல. ஒண்ணு. இப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு வஸ்திரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. என்ன வஸ்திரம் கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்புங்கிறதான வஸ்திரம் கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்புங்கிறதான அந்த வஸ்திரத்தை உங்க ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற சிறுவர்களா இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும், நீங்க தான் அந்த சபைக்கு தலைவர், நீங்க தான் அந்த கிராமத்துக்கு தலைவர். ஏன்னா அந்த அங்கீகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாருங்க. அந்த அங்கீகாரம் ஒரு சின்ன பிள்ளைகளை கூட, ஒரு வாலிபர்கள் கூட கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. அந்த இடத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் தலைவரை வைத்திருக்கிறாருங்க. அங்க இருக்கிற ஒரு ஆடை என்ன செய்யணும்? உங்க மூலமா, ஐயா எனக்கு இன்னைக்கு உதவி செய்யுங்க, இந்த ஆடு கூட நான் பேச போறேன், இந்த பிள்ளையோட நான் பேச போறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி என்ன செய்யப்பட வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப ஜெபம் பண்ணும்போது மாத்திரமே முதல்ல எந்திரிக்கணுங்க. எந்திரிச்சா தான் ஒரு காரியத்தை நடக்கும். இப்ப இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கல. யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. இல்ல, யோவான் 8ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் 38வது வாக்கியம். எட்டாவது வசனம் வாசிங்க. 5:8. எழுந்திரு, இயேசு அவனை நோக்கி, என்ன செய்ய? எழுந்திரு. இப்ப பாருங்களேன், அவன் எழுந்த முடியாது. எதுல இருக்கிறா? 38 வருஷ காலமா சப்பானியாய் ஒன்றுக்கு உபயோகமில்லாம படுத்திருக்கிறான். நல்லா யோசிக்கணும் இந்த இடத்துல. 38 வருஷம் நடக்க முடியுமா? பேச முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் 38 வருஷங்க. ஆனா அந்த 38 வருஷத்துல எழுந்துரு, நட. என்னையா நீ ஒரு பைத்தியக்காரி? நான் 38 வருஷமா படுத்து கிடக்கிறேன், நடக்கவே முடியாது, நடக்க முடியாத போய் எழுந்துருன்னு சொல்றிய. அற்பமா விசுவாசிச்சானா? இல்லைங்க, இல்லவே இல்லை. ஒருவேளை அவன் பண்ணி தவிட்ட திண்டுகிட்டே இருந்திருப்பான் அப்படின்னா அங்கே கிடந்திருப்பான். ஆனால் பிரகாசிக்க முடியாதுங்க. அவன் 38 வருஷமாக படுத்து கிடக்கிறான். அவன் எழுந்திருக்கிறான் அப்படின்னா பிரகாசிக்கவே முடியாதுங்க, பிரகாசிக்கவே முடியாது. என்னுடைய ஒரு சாட்சி என்னன்னா, 38, அதாவது ஒரு குடும்பத்துல 13 பிள்ளைய பிறக்கிறாங்க. 13 பிள்ளைங்க. அந்த 13 பிள்ளையில இளைய, அதாவது 10வது பையன் வந்து சப்பானியா பிறக்கிறான். அவ 13 பிள்ளைய சப்பானியா பிறக்கிறான். ஆனா சப்பானியா பிறந்தாலும் வீட்டுக்கு பாரமா இருக்கிறான். எப்பொழுதும் மலம் கழிச்சுக்கிட்டே இருப்பான். தலை வந்து சின்னதா, வயிறு பெருசா, காடு ரொம்ப நீள ஒல்லியா இருக்கும். சப்பானி நடக்க முடியாது. ஆனா தாய் வறுமையினால 13 பிள்ளைய நமக்கு இருக்கிறாங்க, இந்த புள்ள நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வறுமை, கஷ்ட சூழ்நிலை. ஆனா கூலிகளுக்கு கூலிதான் பிள்ளைகளை காப்பாற்றணும், இந்த புள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி குதிக்கிற சுடு தண்ணியை தலையில ஊத்துறாங்க. தாயானவள் சுடு தண்ணியை ஊத்துறார். ஊத்துற மாத்திரத்துல ஊத்த 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 கடவுள் அவளுக்கு அற்புதமான விடுதலையை கொடுத்துட்டாரு. ஆனா கொடுத்துட்டாரு. ஆனா மூளையில சுடு தண்ணி பற்றதுனால 20 வருஷம் பைத்தியக்காரனா இருக்கிறான். தெருவில் அலைகிறான், ஒன்றுக்கு உபயோகமுள்ளவனாக அலைகிறான். இயேசுவாவது கத்திரிக்கையாவது, கடவுளை யார பார்த்தது, கேவலமா பேசுறான். ஏன்னா அவன் பைத்தியக்காரன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய பேர் அவனுக்காக ஜெபம் பண்றாங்க, நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. ஜெபித்த மாத்திரத்துல ஆண்டவர் அவனுக்கு அற்புத சோதனை கொடுக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அற்புத சுகம் கொடுத்த மாத்திரத்துல அவன் யோசிக்கிறான், இவ்வளவு வருஷம் பைத்தியக்காரனாக இருந்தேன், இயேசு சுகம் கொடுத்திருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி முதியோர் பள்ளியில போய் படிக்கிறான். படிச்சுட்டு இத சமுதாயத்துல 10வது படிக்கணுமே அப்படின்னு சொல்லி கரஸ்பான்ஸ் கோர்ஸ்ல 10வது படிச்சு ஃபெயில் ஆகிடுறான். ஃபெயில் ஆன உடனே ஆண்டவர் அவருடைய சிறைச்சாலையில 3 ஆண்டு காலம் கடவுளுடைய பணியை செய்யும் போகும்போது அநேக பாடுகள், உபத்திரவங்கள். அவன் ரட்சிக்கப்பட்டு அப்படியே சுகப்பட்ட உடனே அப்படியே இல்லத்துல இருந்து விடல, அவன் சிறைச்சாலை ஊழியம். அதுக்கடுத்து 100 ஊம பிள்ளைகள் 10 ஆண்டு காலம் சென்னை பட்டணத்துல, செங்கல்பட்டுல 10 ஆண்டு கால ஊம பிள்ளைகள் மத்தியில ஊழியம் செய்து, அதே மாத்திரமல்ல மலைவாழ் மக்கள் மத்தியில அநேக ஆலயங்களை கட்டி இன்னைக்கு உங்கள் மத்தியில சாட்சியா இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு திறமை இல்லை, எனக்கு கல்வி அறிவு கிடையாது, எனக்கு ஒருவேளை எதுவும் எல்லாரும் கைவிட்டாங்க, எங்க அப்பா அம்மா எல்லாரும் கைவிட்டாங்க, ஏசப்பா இடத்துல எழுந்திருக்கும் பொழுது மாத்திரமே பிரகாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுந்திருக்கல அப்படின்னா, ஏசப்பாவிட்ட வரல அப்படின்னா நீங்களும் நானும் பிரகாசிக்கவே முடியாதுங்க. இன்னொரு வருஷத்துக்குள்ள வாசிப்போம், நேரம் ஆகிவிட்டதுனால. மத்திய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசிங்க. மத்திய 5:16. நீங்கள் உலகத்திற்கு தான் வெளிச்சம். மலை மேல இருக்கிற பட்டணம் ஒருபோது என்ன செய்யப்படாது, மறைந்து போகாதுங்க. எங்கேயோ பிறந்தேன், நான் எங்கேயோ வளர்ந்தேன், இந்த கிராமத்துக்கு இந்த வழி போயிருக்கிறேன் தவிர இங்க வந்ததே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த பிரகாசிக்கிற அந்த ஒளி என்ன செய்யப்படாது, மறைந்து இருக்காது, எல்லாத்துக்கும் பிரகாசிக்கணுங்க. அப்ப பிரகாசிக்கணும் அப்படின்னா எனவே எழுந்திருக்காம தன் ஆண்டவர் இடத்துல தன்னை முழுமையாக அர்ப்பணிக்காம என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் நல்லவரா கெட்டவரா? எப்போ? முன்னாடி கெட்டவர். என்ன செஞ்சவர்? துன்பப்படுத்தினாரு, வெட்டினாரு, கொலைகாரன். ஆனா கொலைகாரனா இருந்த உடனே என்ன முடிவு உதைக்கிறது கடினமா இருக்குதுன்னு சொன்ன கேட்ட மாத்திரத்துல அவர் உடனே எழுந்தாருங்க. எழுந்த மாத்திரத்துல பிரகாசிச்சார். 13 நிருபங்களை எழுத கர்த்தர் உதவி செய்தார். அநேக பட்டணங்கள்ல திருச்சபைகளை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். இந்த பட்டணத்துல அருமையான ஐயா வச்சிருக்கிற நோக்கம், கிராம கிராமமா சபைகள் எழுப்பப்பட வேண்டும், பிரகாசிக்கப்பட வேண்டும். ஒருத்தர் கெட்டு போக கூடாதுங்க, ஒருத்தர் கெட்டு போக கூடாது, எல்லாரும் பிரகாசிக்கப்பட வேண்டும். அதனால எழுந்திருக்கப்பட வேண்டும், எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு பேசி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்துல கேட்க வேண்டும். என்ன ஒரு வருஷத்துக்குள்ள வாசிப்போமே. யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம். சாரி, யோவான் 9:4-5. யோவான் 9:4-5. சீக்கிரம் அடிச்சுட்டேன்னா நான் முடிச்சிடுறேன் 2000. யாருடைய கிரியை செய்யணும்? என்னை அனுப்பனுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இது எந்த காலம்? இப்போ இப்ப பரவாயில்ல, வாங்க எங்க வீட்டுல வந்து எங்க தெருவில் வந்து சுவிசேஷம் அறிவிங்க சொல்றாங்களா? இருந்தாங்க. முடியாது. நான் காலம், கொடிய காலம், மோசமான காலம். எழுந்துக்கணுங்க, எழுந்துக்கணும். வீட்டுக்கு போகணும். அப்பா நமக்காக சிலுவையில் அரைஞ்சாங்க, நமக்காக ரத்தத்தை சிந்தினாங்க, நமக்காக காரி துப்புனாங்க.
நீங்கள் நானும் பிரகாசிப்பதற்காக, நீங்கள் நானும் விடுதலையோடு இருப்பதற்காக இயேசு சுவாமி நமக்காக அவர் சிலுவையில ரத்தத்தை சிந்தி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து மரித்தே சதா காலம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். வேற யாருக்கு துணை? எல்லாரும் கைவிடுவாங்க. இன்னது செஞ்சேன்னா உனக்கு இந்த உதவி செய்வேன். ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைங்க. அவர் என்ன சொல்றாரு? ஒரு இருதயத்தை மட்டும் தான், எதுவுமே வேண்டாம். இந்த இருதயம் சுத்தமா இருக்கணும், சுத்த இருதயம். அப்ப சுத்தமான இருதயத்துக்குள்ள அவர் வர வாசம் பண்ண விரும்புகிறார். வேற எதுவுமே வேண்டாங்க. நான் ஒரு பாவியான மனுஷன், கிருபையா இறக்கும். இந்த வார்த்தை அவர் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினால நீங்கள் நானும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருக்கப்பட வேண்டும். எழுந்து கர்த்தர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுதுதான் பிரகாசிக்கவே முடியும். இளைய ஒரே வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். மல்கியா 4:2. கொழுத்த கன்றுகள் முதல்ல என்ன செய்யணுமா? நீங்க எப்படியா இருக்கிறீங்க? என் நாமம் பயப்படணும். யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். போதகருக்கு பயப்படணும், கலெக்டருக்கு பயப்படணும். வேண்டவே வேண்டாங்க. கடவுளுக்கு ஏசப்பாவுக்கு நீங்க பயந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் பயப்படலாம். போதகர் வராங்க, கலெக்டர் வராங்க, எல்லாத்துக்கும் பயந்துருவோம். ஆனா கடவுளுக்கே நம்ம பயப்படாம தவறு செய்யறோமே. கடவுள் இப்ப ஒரு அருமையான இங்கிலாந்து தேசத்துல அதாவது கேன்சர் வியாதிக்கு பேர் போனவர் அவர் தான் அந்த ஆராய்ச்சியாளர். அவர் பேர் மார்க்கு. ஆனா அந்த மார்க் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எனக்கு அந்த கேன்சர் வியாதிக்கு மருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், அதுக்கு நான் ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறேன், நான் தான் இந்த உலகத்துல பெரியவே அப்படின்ட்டு எனக்கு இயேசுசாமியே வேண்டாம். யார் வேண்டாம்? ஹலோ, அவர் பேர் என்னது? மார்க். வேதத்துல இருக்கிற பேர் தான் அவர் அப்பா வச்சிருக்கிறாங்க, அவர் அம்மா வச்சிருக்கிறாங்க. அப்ப அவர் இங்கிலாந்து தேசத்துல இருந்து பக்கத்துல ஒரு நாட்டுக்கு போய் அவருக்கு பட்டம் கொடுக்குறாங்க, அவார்டு. எல்லா தேசத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. யாருக்கு? மார்க்குக்கு பட்டம் கொடுக்க. ஆனா இவர் போறாரு வண்டியில, வேகமா பிளேன்ல ஏறாரு. பயங்கர மழைனா மழை, தாங்க முடியாத மழை. பிளேட் இறங்கிடுச்சு, ஏறப்பட இறங்கிடுச்சு. இறங்கின உடனே என்ன நடக்கு தெரியல? எங்க பார்த்தாலும் ஐயா வேகம் அதிகமாக இருக்கிறது, வண்டி போக முடியாது, அப்படி இறக்கிட்டாங்க. டாக்ஸி கூப்பிடுறாங்க, இந்த ஊருக்கு நான் போகணும். அப்படியா? 2 மணி நேரத்துல நான் போயிடுவேன், வாங்க அப்படின்னு டாக்ஸில ஏறாரு. ரோடு பூரா தண்ணி, போகவே முடியல. நடந்த கதை கட்டுக்கதை சொல்லலாங்க, நடந்த கதையை சொல்றேன். அப்ப வேகமா போன உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஐயா மழையும் நிக்கல, ரோடு தெரியல. கொஞ்ச நேரம் அந்த குடிசை வீட்டுல தங்கிட்டு போகலாம். ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம்னா இந்த மழையெல்லாம் நின்றும், அதுக்கடுத்து நம்ம போகலாம்யா. சரி ரைட் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போன உடனே அவங்களுக்கு அம்மான்னு தட்டுறாங்க, கதவை திறக்கிறாங்க. சின்ன குடிசை வீடு. அப்ப போன உடனே ஒரு நீராகாரம் கொடுக்காங்க. ஐயா நீங்க தாத்தா இத குடிச்சிட்டு இதுல உட்கார்ந்துருங்க, உங்களை காட்டிலும் பெரிய ஒருத்தர், அவரோட நான் பேசுற நேரம் வந்துருச்சு, தயவு செய்து கோச்சிக்கிடாதங்க, பேசிட்டு நான் மாறேன் அப்படின்னு சொல்லி அவன் தொட்டில போட்டு பையன் இருக்கிறான், அவனை பையனை ஆட்டிக்கிட்டு தேவனோடு பேசுறாங்க, கடவுளோடு பேசுறாங்க. பேசிட்டு அது வந்தாங்க. அம்மா உள்ள போயிட்டு என்னை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். யாருமா அப்படின்னு, அவர் தாங்க இயேசுசாமி. என்னமா பேசுனீங்க? என் மகனுக்கு கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனா மார்க்குங்கிறவரு என் பக்கத்து
கிராமத்துக்கு வராது. என் மானை கொண்டு போகணும், போறது கூட பணம் இல்லை. ஆண்டவரே, கற்பத்தினுடைய கனி கத்தரால் வந்த சுதந்திரம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, இவனுக்கு என்ன செய்ய, அந்த நல்ல சுகத்தை தந்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டுதல் செய்ய போனேன் அப்படின்னா மார்க்குக்கு கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. நான் எங்கேயோ போகணும்னு நான் கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்ப கண்டுபிடிச்ச விஞ்ஞானம் தான் பெருசு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த ஆண்டவர் இந்த பிள்ளைக்காக என்னை அழைச்சிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு போதுமான அளவுக்கு பணத்தை கொடுத்து, அம்மா நீங்க என்னை காட்டி மேலான ஒருத்தரை வேண்டுதல் செஞ்சே இல்லை, அவர் மூலமா மகனுக்கு நான் சோறு கொடுக்கிறேன், நீங்க கூப்பிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரும் கடிதமும் கொடுத்து பணத்தையும் கொடுத்துட்டு போனாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல எழுந்து அவருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கும் பொழுது மாத்திரமே அற்புதம் நடக்குங்க. அற்புதம் நடக்காதுன்னு சொல்லல, அற்புதம் நடக்கும். எங்க பாப்பா 10 வருஷமே எனக்கு குழந்தை இல்லை, 10 வருஷம் இல்லை. ஆனா மொழிகள் தான் எல்லாரும் கேவலப்படுத்தினாங்க. என் குடும்பம், எங்க மாமா கிறிஸ்தவனுக்கு பொண்ணு கொடுத்தாலும் இப்படித்தான் நடக்குன்னு சொல்லி கேவலமா பேசினாங்க. ஆனா மொழிகள் தாங்க, மொழிகள் போட்டு அழுது அழுது என் மலைவாழ் மக்கள் மத்தியில ஊழி செஞ்சு கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் 2 பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பாருங்களேன், வாழாக்கவன் தலையாக்குவன் கீழாக்கவன் மேலாக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இருக்கார். பாப்பா மலைவாழ் மக்கள் மத்திய அவநிலைமையை பார்த்துட்டு நானும் டாக்டரா படிக்கணும் அப்படின்னு ஒரே முடிவு. என்கிட்ட பைசாங்கிறது கிடையாது. +2 10th +2 படிக்க போகும்போது உடம்பெல்லாம் அம்மை போட்டு படிக்கவே முடியல. பாப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும். அப்ப படிக்க போகும்போது, அப்பா எனக்கு மெமரி லாஸ் வருதுமா, வருதுப்பா, எனக்கு படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லுது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் நல்ல மார்க் கொடுத்து நல்லா பாஸ் பண்ண வச்சுட்டாரு. ஆனா இது அந்த மார்க்குக்கு இந்தியாவில் சீட்டு கிடைக்காது. ஒரே டாக்டர் தான் படிக்கணும். சரி, என் பாக்கெட்ல எங்க அம்மா வீட்டுல கேக்குது, ஏப்பா நம்ம பணி மிஷினரி பணி, போதல் பணி கூட இல்ல, மிஷினரி பணி செஞ்சுட்டு இருக்க